சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செஞ்சிட்டதாகவும் ஆளுநர் அதை அறிவித்ததாகவும் ஒரு டாக் போய்கொண்டிருக்கு. அதாவது தமிழகத்தில் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது அதிருப்தி அலை நிலவினாலும் மக்கள் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் நம்பகத்தனமாக இருப்பதா புதிய தேர்தல் கருத்து கணிப்பில் ஒன்று தெரிய வந்திருக்கு. 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஓட் வைப் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் திமுக அரசுக்கு எதிராக 41% பேர் அதிருப்தியில் இருக்காங்க என்று வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் 31% பேர் திமுக அரசுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தற்போதைய எம்எல்ஏக்களும் மாற்ற 61% பேர் விரும்புவதாக தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று எதிர்பார்க்கப்படுது. மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புகிறார்கள் என்ற கேள்விக்கு 37% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 32% வாக்குகளுடன் இரண்டாவது இடத்துல இருக்காங்க. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே கட்சி தற்போது 3வது விருப்பமாக வேகமாக வளர்ந்து வருது. இந்த ஆய்வில் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் 2024 பதிவு செய்யப்பட்ட தாவேகா கட்சிக்கு 12% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திமுக அரசு தற்போது முன்னிலையில் இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் மாநிலத்தில் ஒரு நல்ல வரவேற்பு உள்ளது. ஆய்வின்படி சுமார் 42% பேர் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்று பார்க்கிறாங்க. அதே சமயம் 35% பேர் மோசமான கூட்டணியாக கருதுகிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை இந்த கருத்துக்கள் காட்டுகின்றன. மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புகிறார்கள், அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் யார் மூலம் தமிழ்நாடு முன்னேறும் என்று நீங்கள் நம்புகிறீங்க என்ற கேள்விக்கு 37% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 32% வாக்குகளோட இரண்டாவது இடத்துல இருக்குது. அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவும் ஆட்சியில் பங்கு பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி வராரு. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிச்சிருக்காரு. இந்த மோதல் இருந்தாலும் சுமார் 42% பேர் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியடையும் என்று பார்க்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற 21,150 பேரோட கருத்துக்கள் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டது ஆகும். திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் அதிமுக கூட்டணி வெறும் 70 இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் திமுக வெற்றியடையக்கூடாது எனவும், மேலும் ஆளுநர் ரவி எப்படியாச்சு திமுக தலைவர் அவர்கள் இந்த தடவை அவருடைய ராஜினாமாவை அவர்கிட்ட கொடுப்பார்னு எதிர்பார்த்து காத்திருக்காரு.